சரி. ஓகேங்க சார். எப்படி சால்வ் பண்றேன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் பார்த்துக்கங்க. சரி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தபடி எப்படி பண்ணணும்னா, ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாரி பண்ண முடியாது. இதுக்கு பேரு இன்டெக்ரல் வெக்டர் ஆர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பேரு. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பேரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேரு பார்த்தீங்கன்னா, செப்பரபிள் வேரியபிள் மெத்தட். சரிங்களா? இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எப்படி லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வரதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தபடி குடுத்தத எழுதிக்கங்க. சீக்கன் x இன்டு dy பை dx ஈக்குவல் டு y பிளஸ் sin x ன்னு வரும். சரிங்களா? இந்த சீக்கன் x டிவைட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம். அப்ப என்ன ஆகும்? dy பை dx சீக்கன் x வந்து ரெண்டு சைடும் நான் டிவைட் பண்றேன். அப்ப இந்த சைடு வந்து கட் ஆயிரும். ஈக்குவல் டு y பிளஸ் sin x பை secant x. sin x பை secant x. இதுதான் வருது. இப்போ என்ன பண்ண போறேன்? ரெண்டா ஸ்ப்ளிட் அப் பண்ண போறேன். அப்ப dy பை dx ஈக்குவல் டு மைனஸ் y பை secant x பிளஸ் சரியா மைனஸ் y வருது பிளஸ் தானே பிளஸ் sin x பை cos x. சரியாப்பா 1 by secant x பாத்தீங்கன்னா cos x. 1 by secant x பேர் என்னது? cos x. அப்ப y into cos x. y into cos x. sin x by sin x by secant x என்னது? sin x by secant x. அப்ப sin x by secant x வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த cos வந்து மேல கொண்டு வரணும். 1 by secant வந்து cos தானே. அப்ப என்ன எழுதுவீங்க? இங்க வந்து cos x. அப்ப என்ன ஆகும்னா சாரி திரும்ப அதே தப்பு பண்றேன். secant x தான் கீழ இருக்குது. அப்ப கீழ வந்து secant x எழுதிடுவீங்க. அப்ப sin x by secant x. அந்த secant x வந்து மேல வரும்போது என்ன ஆகும்னா cos x ன்னு ஆயிடும். 1 by sin x secant x வந்து என்ன ஆகும்? cos x ன்னு ஆயிடும். சரிங்களா? புரியுதாப்பா? அப்ப இந்த டேம் கொண்டு வந்துருங்க. இந்த டேம் இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா dy by dx minus cos x into y equal to sin x into cos x. sin x into cos x. இதுதான் கிடைச்சிருக்குது. இப்போ என்ன ஃபார்மேட்னா இதுக்கு பேரு என்ன ஃபார்மேட் இருக்குன்னா dy by dx plus p of x into y equal to q of x. இந்த ஃபார்மேட்ல வந்திருக்குது. இந்த ஃபார்மேட் தான் இந்த ஈக்குவேஷன் வந்திருக்குது. அதனால இந்த ஈக்குவேஷன் பேர் என்னன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் பேர் என்ன? லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்படின்னா இதுல p of x ஓட வேல்யூ என்ன? q of x ஓட வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? p of x ஓட வேல்யூ என்ன? லெஃப்ட் சைடு இருக்கிற வித் சைனோட மைனஸ் சைன் இருக்குது. அதான் p of x வேல்யூ. அப்ப மைனஸ் cos x. ஓகேங்களா? q of x வேல்யூ என்ன? ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ. அதுக்கு பேர் என்ன இருக்குது? sin x into cos x. இதே நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஓகே. லீனியர் இன்டெகிரல் வரறனால நமக்கு என்ன பண்ணனும்? இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். IF னா இன்டெகிரல் ஃபேக்டர். இன்டெகிரல் ஃபேக்டரோட ஃபார்முலானா e பவர் இன்டெகிரல் p of x into dx. இதுதான் ஃபார்முலா. சரியாப்பா? அப்ப e பவர் இன்டெகிரல் என்ன கிடைக்குது? மைனஸ் cos x into dx p of x ஓட வேல்யூ that is equal to e பவர் மைனஸ் வெளிய எடுத்துக்கங்க இன்டெகிரல் cos x into dx ன்னு வரும் equal to e பவர் மைனஸ் இன்டெகிரல் cos x ஓட ஃபார்முலா என்னன்னா sin x. இன்டெகிரல் cos x ஓட ஃபார்முலா என்னன்னா sin x. இதுதான் நம்மளுடைய இன்டெகிரல் ஃபார்முலாவோட கான்செப்ட். சரிங்களா? சரி இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்ச முன்னாடி அடுத்து ஒர்க் என்னன்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்ச முன்னாடி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா என்னன்னா y into integral factor equal to integral into q of x into integral factor. இதுதான் சொல்யூஷனோட ஃபார்முலா. அப்ப y into integral factorோட வேல்யூ என்ன? இது integral factorோட வேல்யூ e power minus sin x minus equal to integral e power minus sin x. integral factorோட ஃபார்முலா என்ன? வேல்யூஸ் என்ன? எழுதியாச்சு. q of x. q of x வேல்யூ என்ன? sin x into cos x. புரியுதாப்பா? sin x into cos x into dx. சரியா தம்பி? சரி இப்போ என்ன பண்ணணும்னா t மெத்தட் அப்ளை பண்ணனும். t வந்து என்ன எடுக்கிறீங்கன்னா sin x ன்னு எடுக்கிறீங்க. t வந்து sin x ன்னு எடுக்கிறீங்க. அப்ப dt by dx என்ன கிடைக்கும்னா டெரிவேட்டிவ் ஆஃப் sin x வந்து cos x. டெரிவேட்டிவ் ஆஃப் sin x என்னது? cos x. dt ஈக்குவல் என்னது? cos x into dx. ஓகேங்களா? ஓகேங்க சார். இங்க பாருங்க cos x into dx. இங்க பாருங்க cos x into dx க்கு பதிலா என்ன எழுதுவீங்க? dt ன்னு எழுதுவீங்க. cos x into dx க்கு பதிலா என்ன எழுதுவீங்க?
டிடி எழுதுவீங்க. டி. sin x எங்கெல்லாம் இருக்குதோ அதுக்கு வந்து என்ன எழுதுவீங்க? sin x க்கு பதிலா tன்னு எழுதுவீங்க. sin x எங்கெல்லாம் இருக்குதோ அதுக்கு பதிலா tன்னு எழுதுவீங்க. சரிங்களா? அப்ப என்ன கிடைக்குது? ஓகேங்க சார். y இன்டு e பவர் மைனஸ் sin x ஈக்குவல் டு இன்டெக்ரல் e பவர் மைனஸ் t இன்டு t இன்டு dt. இதுதான் வருது. சரியாப்பா? யாராவது ஓகேங்க சார். ம். கொஞ்சம் பார்த்து கவனிடா. தம்பி அவங்க விளையாடுறது ஆமாங்க சார். எழுதிட்டு பார்த்து கொஞ்சம் கவனி. சரிங்களா? ஓகேங்க சார். சரி. இதுக்கு பேர் என்னன்னா இன்டெக்ரல் u இன்டு dv ஃபார்முலா. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா இன்டெக்ரல் u இன்டு dv ஃபார்முலா. இதனோட ஃபார்முலா என்னன்னா uv மைனஸ் இன்டெக்ரல் v இன்டு du. சரியாப்பா? பிரசன்னா? கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ஆமாங்க அவன சார். இருக்க சொல்றாங்கன்னா அப்புறம் விளையாண்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும் பார்த்துக்கோ. கொஞ்ச நேரம் அவன அந்த பக்கம் இருக்க சொல்லு. சரிங்களா? ஓகேங்க சார். u ஈக்குவல் டு t ம். அண்ட் v ஈக்குவல் என்ன எடுக்கணும்னா e பவர் மைனஸ் t ன்னு எடுக்கணும். சரிங்களா? ஆக்சுவலா dv இது. dv ஈக்குவல் டு இது வந்து dt ன்னு எழுதுங்க. சரிங்களா? இது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இத வந்து dv ன்னு எடுத்துக்கங்க. இத வந்து u ன்னு எடுத்துக்கங்க. இத வந்து u ன்னு எடுத்துக்கங்க. இத வந்து dv ன்னு எடுத்துக்கங்க. சரியாப்பா? ஓகேங்க சார். u வரத என்ன பண்ணணும்னா டெரிவேட்டிவ் பண்ணணும். அப்ப du பை dt ஈக்குவல் டு 1. அப்ப du ஈக்குவல் டு என்னது? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா dt. சரியாப்பா? அதுவே dv ஓகேங்க சார். என்ன பண்ணணும்? இன்டெக்ரல் பண்ணணும். இன்டெக்ரல் dv ஈக்குவல் டு இன்டெக்ரல் e பவர் மைனஸ் t இன்டு dt. அப்ப இன்டெக்ரல் v வந்து dv வந்து v. இது வந்து மைனஸ் e பவர் மைனஸ் t. மைனஸ் e பவர் மைனஸ் t. சரிங்களா? இந்த 2 வேல்யூ கொண்டு போய் ஓகேங்க எங்க சார். அப்ளை பண்றீங்கன்னா, இந்த இடத்துல அப்ளை பண்றீங்க. இந்த இடத்துல அப்ளை பண்றீங்க. புரிஞ்சுங்க. இந்த இடத்துல அப்ளை பண்றீங்க. ஸ்டெப் வைஸ் பொறுமையா பாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஆல்ரெடி ரைட் சைடு வந்து இது இருக்குது. ஓகேங்க. அப்ப ரைட் சைடு வந்து y இன்டு e பவர் மைனஸ் sin x ஈக்குவல் டு u. u ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா t இன்டு v. v ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் e பவர் மைனஸ் t மைனஸ் இன்டெக்ரல் v. v ஓட பார்த்தீங்கன்னா மைனஸ் e பவர் மைனஸ் t இன்டு du. du ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா dt. du ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா dt. அப்ப dt ன்னு எழுதிக்கோ. சரிடா கண்ணு? ஓகேங்க சார். அப்ப y இன்டு e பவர் மைனஸ் sin x ஈக்குவல் டு t இன்டு மைனஸ் வருதா? அப்ப மைனஸ் போட்டுங்க. பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இன்டெக்ரல் e பவர் மைனஸ் t இன்டு dt again. அப்ப என்னாச்சு? t இன்டு e பவர் மைனஸ் t ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. t இன்டு e பவர் மைனஸ் t. e பவர் மைனஸ் t ஓட ஃபார்முலா மைனஸ் e பவர் மைனஸ் t பிளஸ் c. சரியாப்பா? ஓகேங்க சார். இப்ப t ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஓடி போய் பாருங்க. t ஓட வேல்யூ என்ன? t ஈக்குவல் என்ன எடுத்துக்கிறோம்? u ன்னு எடுத்துக்கிறோமா? சாரி, இங்க கிடையாது t ஓட வேல்யூ. t ஓட வேல்யூ மேல போய் பார்க்கணும். t ஓட வேல்யூ என்ன? இங்க இருக்குது பாருங்க. t ஓட வேல்யூ sin x. கரெக்ட்டுங்களா? t ஓட வேல்யூ என்ன? sin x. சரியாப்பா? அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் ஓகேங்க. என்ன பண்ண போறீங்க? t க்கு பதிலா sin x அப்ளை பண்ண போறீங்க. அப்ப y இன்டு e பவர் மைனஸ் sin x ஈக்குவல் டு மைனஸ் sin x e பவர் மைனஸ் sin x மைனஸ் e பவர் மைனஸ் sin x பிளஸ் சி. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல பொறுமையா காப்பி பண்ணிக்கோ. 2, 3 டைம் போட்டு பார்த்தா தான் உனக்கு ஆன்சர் வரும். இல்லைன்னா தப்பாயிரும் பார்த்துக்கோ. சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். இதுக்கு பேர் என்னது? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்ப நம்ம போட்ட கான்செப்ட் கூட பேர் என்ன? லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஓகேங்க சார். போன இது போட்டதுக்கு பேர் மேல கேட்டிங் வந்து செப்பரபிள் வேரியபிள் மெத்தட் போட்டுங்க போனதுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நோட் பண்ணிக்கோ. சரியாப்பா? ஓகேங்க சார். காப்பி பண்ணு, பொறுமையா காப்பி பண்ணு. டவுட் இருந்தா கேட்டுக்கோ.